யூஸ்டு கார் செகண்ட் கார் வாங்குறோம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பெட்ரோல் அண்ட் டீசலை மட்டும் போட்டால் போதும் கார் வாங்கிட்டு அந்த கார் பாட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி நினைக்காதீங்க. யூஸ்டு கார் செகண்ட் காரில் ரிப்பேர் வந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் புது கார் வாங்கினாலே ரிப்பேர் வரும். அதனுடைய அக்கரன்ஸ் ரேட் ஒன்றா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மொழியே யூஸ்டு கார் செகண்டில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதே மாதிரி அந்த வண்டியோட அந்த ரிப்பேரிங் காஸ்ட் வெரி எக்ஸ்பென்சிவ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது ஒரு ஆல் நியூ ஃபேஸ்டா, இதில் ஒன்றையும் ரொம்ப பெரிய ஃபால்ட்லாம் போகல. இந்த டியூப் இருக்குல்ல, இது கட் ஆகிடுச்சு, உடஞ்சிது, டக்குன்னு உடஞ்சிது. இதுதான் இந்த ஃபால்ட்டுக்கு பாருங்கள், இது உடஞ்சிச்சு, பீஸ் ஆகிடுச்சுல. இதான் இந்த டியூப்பை கேட்டால் ஃபோர்டுக்காரங்க இங்கே பாருங்கள் இதோடு சேர்த்து சில சொல்கிறாண்டு சேர்த்து தான் தரணுங்கிறாங்க. ஏன்னா இதுக்கு பார்ட் நம்பர் இப்படி தான் இருக்குங்கிறாங்க. சரியா? சரி, ஆஃப்டர் மார்க்கெட்டில் போய் பார்த்தா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாங்கிறது இல்லை, லைஃப் சீக்கிரம் போயிடுது. அதனால் இது வாங்கி வந்தாச்சு. இப்போ இதோட ரேட்டு பாருங்கள் 15,776 ரூபா. ஒரு சாதாரண ரப்பர் டியூப்ஸ். அப்படின்னா இதோட ஈஜியர் எவ்வளோ ரேட் வரும், டர்போ என்ன ரேட் வரும், அந்த வேலையை செய்யறதுக்கான டெக்னிக்கல் காஸ்ட்லாம் என்ன வரும் பாருங்கள். ஸோ இதெல்லாம் தெரியாமல் காரை வாங்கிட்டு கஷ்டப்படாதீங்க. தேங்க்ஸ் யூஎஸ்.